என்ன படம்? தேவரா. என்னால சிரிப்பு சத்தியமா அடங்க போல. ஐயோ சரியான சிரிப்பு. எதுக்கு எதுக்கு இது எடுக்கிறானுங்க, என்ன எதுக்கு எடுக்கிறானே தெரியல. அப்படியே இந்த வயாகரா குச்சி செத்துலாமானுக்குது, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்குது படம். அந்த அளவு ஒரு கேவலமான படத்தை எடுத்துக்கிறாங்க அந்த கொத்தலை சிவா. ஃபைட் இல்லைங்க, இது வெட்டுறது, ஆயுதத்தை வெட்டுறது. ஃபைட்டுன்னு சொல்ல முடியாது, இது ஒன் அண்ட் ஒன்லி ஆயுதத்தை வெட்டுறது. ரத்தம் சதுரம் எல்லாரும் செத்துருவானுங்க. ஆனா எதுக்கு சாவறானுங்க, என்ன எதுக்கு ஒரு காரணமும் நம்மளுக்கு தெரியாது. கதை சொல்லணுமா? தேவரான்னு ஒருத்தர் மாசா காட்டுறாங்க. அவர் வந்து அந்த கடல் கொள்ளையெல்லாம் வந்து பண்ணுவாராமா. கடல் கொள்ளை இதுல அதை வந்து பண்ணுவாராமா. பண்ணிட்டு என்ன பண்ணுவாரு, திருந்திருவாரு. இந்த ஜில்லா பத்துல தளபதி எப்படி திருந்துவாரு, அந்த கொள்ளையன் குரூப்ல இருப்பாரு. அதுக்கப்புறம் வேணாடா இதுல தப்பு சொல்லிட்டு திருந்துவார்ல, அந்த மாதிரி இவர் திருந்துவாராமா. திருந்திட்டு அவங்க கூடவே இருக்கிறாங்க சைஃப் அலிகானு, அவங்க எல்லாரும் வந்து திருத்துவாராமா. இதுதான் கதை. இது வந்து என்ன செகண்ட் ஆஃப் என்ன பண்ணி வச்சிருக்காங்க, கேவலமா பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க பையனே வந்து தேவராவை கொண்டுடுறாரு. பையனே வந்து தேவராவை கொண்டுடுறாரு. என்ன சொல்றாப்புல, தேவரா வந்து அவரு என்ன சொல்ல வர்றாரு எனக்கே புரியல. அது என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க, தேவரா கொண்டுடுறாரு. கொண்டுட்டு ஒரு பாறையில எழுதிடுவாரு. என்ன எழுதுவாரு, தேவரா வந்து காணாம போயிட்டாரு. இன்ட்ரோல் பிளாக்ல எழுதுறாங்க. தேவரா காணாம போயிடுறாரு. காணாம போயிட்டு அந்த தேவரா எதுக்கு காணாம போறாரு, நான் கடல்லே தான் இருப்பேன், நீங்க வந்து கடல் கொலை பண்ணும் போதெல்லாம், சைஃப் அலிகானுக்கு கடல் கொலை பண்ணும் போதெல்லாம் வந்து நான் வந்து தடுப்பேன்டா அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த வேலையை பார்த்தது யாருன்னா தேவரோட புள்ள, அதாவது வரான்னு ஒருத்தர். அவர் வந்து இது கிளைமேக்ஸ்ல காட்டுறாங்க. வரா வந்து தேவராவை கொண்டுட்டாரு. கொண்டுட்டு இந்த வேலையை எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கிது வரான்றது தேவரோட புள்ள. ஏதாவது பண்ணி வச்சுக்கிறாரு. இதை நான் சொல்லும் போதே உங்களுக்கு கேவலமா இல்லையா உங்களுக்கு? இல்ல கேக்குறேன், இதுவே எனக்கே புரியலங்க, இது சொல்றது கூட புரியல. இது என்ன கதை இது அப்படின்ற மாதிரி ஒரு மட்டமான கதையை எழுதி வச்சுக்கிறாரு அவரு. அதாவது அந்த புள்ளைக்கான உண்டான மாசுன்னு எடுத்து வந்தீங்கன்னா கூட படத்துல நல்லா இருந்திருக்கும். புள்ளைய வந்து ஒரு மட்டம், அது ஒரு சண்டை போட தெரியாத ஒரு ஆளா காட்டி, ஒரு ஒரு அப்ராணியா காட்டி, அவர் வந்து தேவராவே குத்திட்டாரு, அவங்க அப்பாவே குத்திட்டாரு. அவருக்கு பதிலா அந்த இடத்துல வந்து வராதான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு டிராமா பிளே பண்ணுகிறாரு நினைக்கும் போது, இது எப்படா ஒட்டுது உங்களுக்கு அப்படின்னு கேட்கற மாதிரி இருக்குது எனக்கு. இததான் ட்விஸ்ட்னு சொல்லிக்கிறானுங்க, கிளைமேக்ஸ் சொல்றானுங்க. சுறாவோட விளையாடுறாரு. எவனா சுறா கூட விளையாடுவானா? அவர் விளையாடுறாரு ஒரு கிளைமேக்ஸ் 3/4 மணி நேரம், செகண்ட் ஹாஃப் 3/4 மணி நேரம் கழிச்சு சுறா கூட விளையாடுறாரு. யாரு ஜான்வி எல்லாம் எதுக்கு போட்டாங்கன்னு தெரியல. சும்மா வந்து அங்க காட்டிட்டு போனோம்ட்டு தான் போட்டுக்கிறாங்க ஜான்வியா. ஒரு ஹீரோயின் உண்டான ஃபீலே வரல. ஜான்வியா இந்த இன்ஸ்டால நான் ஓப்பனா சொல்றேன், இன்ஸ்டால சில பேர் ரீல்ஸ் பண்ணுவாங்க தெரியுமா, கேர்ள்ஸ் சும்மா காட்டணும்ட்டே காட்டுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி காட்டு போய்க்கிறாங்க. அவன் மேல ஈர்ப்புல எதுவும் வரல, அந்த மாதிரி செயற்கையா தான் இருந்தது. அந்த ஃபியர் சாங் மட்டும் தான் படத்துல எனக்கு பிடிச்சது. ஃபியர் சாங் மட்டும் தான் இந்த படத்துல கூஸ் பம்ப்ஸ் போகன்ட்டு, மற்றபடி எதுவுமே கிடையாது. பிஜிஎம் பரவாயில்ல, நார்மல். ஆனா அந்த பிஜிஎம் நல்லா இருந்தது. இங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா, அந்த பிஜிஎம் போட்ட சீன் நல்லா இல்ல. உங்களுக்கு பிஜிஎம் நல்லா இருந்தா கூட அந்த அது போடுற சீன் ஒர்த்தா இருந்தா தான் உங்களுக்கு பிஜிஎம் பிடிக்கும். இல்ல வந்து பிஜிஎம் மதிப்பு இல்லாம போயிடும். அந்த மாதிரி இல்ல பண்ணி வச்சிருக்காங்க. இருட்டிலேயே காட்டுறாங்க. அந்த ரெட் சீன் சொல்லிட்டு செங்கடலா, அது வந்து இருட்டிலேயே காட்டுறாங்க. ஒரு ரசிக்கிற மாதிரியே இல்லை. அது இருட்டுல தான், இருட்டுல படம் பார்த்தா அப்படி இருக்கும், அப்படிதான் இருக்கும். அது அந்த கிராபிக்ஸா அந்த இருட்டை வச்சு மெயின்டைன் பண்றானுங்க. இருட்டை வச்சு மெயின்டைன் பண்றானுங்க. அதனால வந்து அது பெருசா வெளியில தெரியல, ரசிக்க முடியல. என்ன ஆக்டிங் சிரிப்பா ஏங்க, இது வந்து ஒரு படத்துக்கு உண்டான ஆக்டிங்கே இல்லைங்க. இது நார்மல். இப்போ நம்ம தமிழ் படத்துல எல்லாம் ஒரு நார்மல், ஒரு இப்போ எக்ஸாம்பிள் சொன்ன ஆக்டிங் சொல்லணும்னா, சரி கோட்டு வச்சுக்கோங்க, கோட்டு வில்லன்னு இல்ல, கோட்டு தளபதி கூட போகாதீங்க. நான் சொல்றது இந்த சின்ன படங்க சொல்றேன். சின்ன படத்துல ஒரு சின்ன ஹீரோ நடிப்பாங்கல்ல, அந்த ஆக்டிங் கூட இதுல இல்லைங்க. இதுல எப்படின்னா, அவங்க எப்படி மெயின்டைன் பண்ணாங்கன்னா, ஒரு பில்டப் கிரியேட் பண்ணாங்க. ஒரு பில்டப் கிரியேட் பண்ணி அவங்க வந்து நடிக்க கூடாதாமா. அவங்க நடிக்க மாட்டாங்க, நடிச்சா அசிங்கமாயிடும் பொழுது நடிக்க மாட்டாங்க. நான் வந்தாலே மாஸ் காட்டணும், நான் இப்படி வந்தாலே மாசா இருக்கணும், இப்படி வந்தாலே சும்மா ஒரு மியூசிக் போடு, இது மாசா இருக்கணும். ஆமா, அந்த மாதிரிதான். அப்படிதானே வருது, அப்படிதானே வருது, அந்த மாதிரிதான். ஆமா, அததான் பண்ணி வச்சுக்கிறானுங்க. நாங்க வந்து இப்போ நடிக்கலாம் மாட்டாங்க. நான் சும்மா வந்தா நீ கத்தணும், ஃபேன்ஸ் கத்தணும், படம் ஓடணும். இந்த மாதிரி இந்த நம்மளுக்கு பிடிக்குமா? சத்தியமா டஃபா இருக்கும்.
அதுக்குள்ள கம்பேர் பண்ணாதீங்க. அது வந்து நல்ல படம் தான். டேரக்டர் நல்ல டேரக்டர் வைஸ் ஒர்த்து. இருட்டுல காட்டினா உனக்கு எல்லாமே உனக்கு தெரியாது, உனக்கு என்ன சிஜி என்ன எதுன்னு தெரியாது. இது இருட்டை வச்சு மேனேஜ் பண்ணாங்க தான் சொல்லுவேன். ஆல்ரெடி சொன்னதுதான். அந்த மாதிரிதான் இருட்டு அறையில் முரட்டு குத்துதான். முரட்டு குத்துனா யாருக்கு பாக்குறவங்களுக்கு? யாரு யாரு கூடு ஜெயிலர் கூடு கூட ஓப்பனா கேக்குறான். ஜெயிலர் விடுவா அசீஃபா கேட்பேன் நானு. ஜெயிலர்லாம் வந்து மியூசிக்ல டாப்பு. இந்த கடந்த 2 வருஷத்துல ஜெயிலர் தான் டாப்பு மியூசிக்லயே. ஓப்பனா சொல்றேன் நானு, ஜெயிலர் தான் டாப் மியூசிக் இந்த 2 வருஷத்துலயே சொல்றேன். அந்த அதான் சொல்ல ஃபியர் சாங் நல்லா இது. ஆனா நீ ஃபியர் சாங்க கூட அந்த அலப்புற கூட கம்பேர் பண்ண முடியாது. அதனால சொல்றேன் ஜெயிலர் எல்லாம் அது காலை கூட எடுத்து வச்சிடாதீங்க ஜெயிலர் கிட்ட. அப்படிதான் சொல்றேன். ஏங்க இது படமே இல்லைங்க. நீங்க வந்து படம் அந்த இருட்டு ஸ்கிரீன் சொல்லுவாங்கல்ல, படம் ஸ்டார்ட் ஆகுது முன்னாடி, அதை அப்படியே வச்சுட்டு நீங்க அனிருத்தி மியூசிக் போட்டிருந்தாலே ஓட்டுறோம் படம். அந்த மாதிரிதான் இருக்கு. சத்தியமா சொல்ற பார்ட் 2ல அப்படியே மைக் தூக்கி வச்சிருவேன். பார்ட் 2ல மைக் தூக்கி வச்சிருவேன். செம வெறியாவது. பார்ட் 2க்குள்ள நல்லா பார்ட் 2ன்னு பண்ணு பார்த்தனா டேய் கொத்தல அசிவாகும். அசிவமா அது வாயில. தயவு செஞ்சு இந்த வேலையெல்லாம் பண்றத இதோட டிராப் பண்ணி வந்தா சொல்லுவேன். இதுல செகண்ட் ஹாஃப்ல காட்டிக்கிறாங்க ஜான்விய. இது செகண்ட் ஹாஃப்ல காட்டினது பிடிக்கல. நீ பார்ட் 2ல காட்டி என்ன பண்ண போற சொல்லு? ஜான்வி கிட்ட ஆக்டிங்கும் பெருசா இல்ல. நீ பார்ட் 2ல காட்டி என்ன பண்ணுவ? ஜான்விய வேஸ்ட் தான். ஜான்வி வந்து ஒரு ஹீரோயினுக்கு உண்டான இதுவே இல்லைங்க. ஒரு இன்ஸ்டா ரீல்ஸ் பண்ற பொண்ணு மாதிரி தான் எனக்கு ஜான்வி ஃபீல் ஆகுது.